அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். அண்மையில் ஒரு மருத்துவ மாநாட்டில் பேசுகிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே ஒரு ஜப்பானிய மருத்துவர், புகழ்பெற்ற மருத்துவர், அவரும் வந்திருந்தார். அவர் சொன்ன ஒரு தகவல் ரொம்ப அருமையான தகவல். அவர் இந்த தலைமுறையை பற்றி அவர் ஒரு கருத்து சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தலைமுறை எப்படிப்பட்டது அப்படின்னா, எல்லாம் தெரியும் ஆனால் எதையும் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னார். அது கேட்குறதுக்கு ரொம்ப சுருக்கமாக இருந்தாலும் ரொம்ப சுவையான விஷயம். இந்த தலைமுறை பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பல விஷயத்தை பற்றி நம் தலைமுறையிலே இல்லாத ஒரு விழிப்புணர்வு, அது சம்பந்தமான தகவல்கள், அது சம்பந்தமான அப்டேட்டடாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இயற்கை நுண்ணறிவோடு இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவும் சேர்ந்து இருக்கிற காரணத்தினால், அப்பா திருவிழாவில் பையனை தோள் மேலே வச்சுக்கிட்டு தூரக்க வர தேரை காட்டுவார் பாருங்கள், கிராமங்கள்லாம். அந்த மாதிரி நம்முடைய தோள்களின் மீது ஏறி நின்று வளர்ந்த தலைமுறை இல்லையா? அதனால் பல தகவல்கள் அவர்களுக்கு மிக நுட்பமாக தெரிந்திருக்கிறது. ஆனால் தெரிந்து கொள்வதிலேயே அவர்கள் காலத்தை கடத்துகிறார்கள். பின்பற்றுவதிலே எவ்வளவு தூரம் அக்கறையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லையோ அப்படின்னு அந்த ஜப்பானிய டாக்டர் யோசிச்சிருக்கிறார். சுவாமி விவேகானந்தருடைய ஒரு அழகான பொன்மொழி ஒன்று உண்டுங்க. உலகத்தில் இருக்கிற ஏராளமான நூல்களை படிப்பதை விட, அவர் சொல்கிறார், ஏராளமான நூல்களையெல்லாம் படித்து தெரிந்து தேர்ந்திருப்பதை விட ஏதாவது ஒரு 3 நல்ல அறிவுரைகளை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுங்கள், அது போதும் அப்படிங்கிறார். அந்த கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து செய்வது. நல்ல விஷயங்கள் தெரிஞ்சால் போதாது, ஏதாவது ஒரு 3 விஷயம், உடம்புக்கு, மனசுக்கு, அறிவுக்கு, ஆன்மாவுக்கு, இது சம்பந்தமான ஒரு 3 விஷயங்கள் எதை வேணால் தேர்ந்தெடுத்துக்குங்க. உடம்புக்குன்னா டெய்லி காலையில் நான் யோகாசனம் செய்வேன், வாக்கிங் போவேன், காலையில் எழுந்த உடனே தவறாமல் ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிப்பேன். இதெல்லாம் கேட்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் இது உடம்புக்கு தருகிற மிகப்பெரிய நன்மையை எந்த அறிவியல் தொழில்நுட்பத்தாலும் உங்கள் உடம்புக்கு தந்துவிட முடியாது. காலையில் எழுந்தவுடனே 1/2 டம்ளர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணீர் குடிப்பது உடம்புக்குள்ளே இருக்கிற முக்கியமான அத்தனை ராஜ உறுப்புகளையும் அப்படியே சிலிர்த்தெழ வைக்குதான், புதுமையாக அப்படியே வைத்திருக்கிறது, அதனுடைய ஆற்றல் குறையாதபடி வைத்திருக்கிறது, உள்ளே இருக்கிற கழிவுகளை எல்லாம் உரிய வகையிலே வெளியனுப்புகிறது அப்படின்னு 1 லிட்டர் தண்ணிக்கு பின்னால் இவ்வளவு வேலை அது காட்டுது. இல்லைன்னா உள் உறுப்புகள் நமக்கு தண்ணி காட்டும். இது மாதிரி தெரிந்து கொள்ள ஏதாவது 3 விஷயங்களை கற்றுக்கொண்டு தொடர்ந்து பின்பற்றுங்கள் அப்படிங்கிறார் பாருங்க. அதைத்தான் அந்த ஜப்பானிய டாக்டர் சொல்கிறார். எல்லாம் தெரியுதுங்க, ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. ட்ரெயினில், பஸ்ஸிலலாம் பார்த்தீங்கன்னா காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பயணம் செய்கிறார்கள். அது காதுக்குள்ளே ஹெட்ஃபோன் அப்படியே இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே ஜேர்ம்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. தேவையில்லாத வைரஸ் உள்ளுக்குள்ளே, பாக்டீரியாக்கள் உள்ளுக்குள்ளே சேர்கின்றன. செவி, கேட்கிற புலன் பாதிக்கப்படுகிறது. அவ்வளோ நெருக்கமான சத்தத்தை காதுகிட்ட வச்சுக்கிட்டு எதையோ கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள், மனதுக்கு உள்ளே அனுப்புகிறார்கள். ஆனால் இதிலே நமக்கு எது தேவை, எது தேவையில்லை என்கிற தெளிவு இல்லாமல் இருந்தால் இது மிகப்பெரிய பாதிப்பை தருகிறது அப்படிங்கிறத தான் அவர் சுருக்கமாக சொல்கிறார். எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் எதையுமே பின்பற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் அவர் சொல்லுகிறார். இன்றைக்கி எல்லாம் கணிப்பொறியினுடைய ஆட்சியின் கீழே நாம் எல்லாம் வந்துட்டோம் இல்லைங்களா? கணிப்பொறியின் காலடியில் தானே ஒரு சமுதாயமே விழுந்து கிடக்கிறது. சரி, இதில் இந்த தலைமுறையில் 65% பேருக்கு டைப் 2 டயாபெட்டிஸ் இருக்குது அப்படின்றாங்க. அது என்ன டைப் 2 டயாபெட்டிஸ்? அதெல்லாம் ரொம்ப தீவிரமாலாம் போவானாங்க. டயாபெட்டிஸ் அப்படின்றது நோய் கிடையாது, அது ஒரு வகையான குறைபாடு. இந்த சர்க்கரையை செரிமானம் செய்வதற்காக எளிமையாக சொல்கிறேனே, உள்ளுக்குள்ளே இன்சுலின் அப்படின்னு ஒன்று சுரக்கிறது, அதுதான் அதை செரிக்க வைக்கிறது. இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன சிக்கல்னா, அது இன்சுலின் உள்ளுக்குள்ளே இருந்து சுரக்காது. அதனால் வெளியிலிருந்து இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இன்சுலின் உள்ளுக்குள் தேவையானதை அனுப்புகிறார்கள். இதான் அவங்களுக்கு அது சுரக்கிறது இல்லை.
என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இது பரம்பரையாக வருகிறதுன்றது வேற. அதையும் தாண்டி அவர் ஆராய்ச்சியில் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். என்னென்னா காலையில் 10லிருந்து மாலை 5 மணி வரைக்கும் தான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, அதே வேலையாக இருப்பது. அப்போ உடம்புக்கு தேவையான அந்த செயல்பாடுன்றது இல்லை. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்கள் வேலையை நிறுத்திட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படி நடந்துட்டு வாங்க, இது அவர் சொல்லுகிற யோசனை. அதே மாதிரி 5 மணிக்கு மேல் அல்லது மாலை 6 மணிக்கு மேல் இந்த காஃபி மாதிரியான பானங்கள் குடிப்பதை நிறுத்தி விடுங்கள். இந்த வரிசையில் அவர் சொல்லுகிற அடுத்த அறிவுரை, தொடர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டே இருக்காதீர்கள் அப்படிங்கிறார். தொலைக்காட்சி பார்க்கலாம், பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, பார்க்கணும். அதுவும் சன்லைஃப் பார்க்கணும், சிந்தனை செய்மனமே பார்க்கணும், பார்க்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. தொடர்ந்து இதே சினிமா பார்க்குறது, அப்புறம் ஓடிடி பக்கம் போகிறது, அப்புறம் செய்திகள் பார்க்குறது, அப்புறம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது, இதுவே வெறி போல் தொடர்பாகிம்பார் அருணகிரிநாதர். அது மாதிரி இதே ஒரு அடிக்ஷனாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் டிவி பார்த்தா கெட்டுருவ அப்படின்லாம் வீட்டில் பெரியவங்க பயமுறுத்தினாங்க. இப்போ செல்ஃபோனுக்கு பிள்ளைகள் அடிமையாக ஆகியிருப்பதை பார்த்தால் டிவி பாருடா செல்லும், செல்ஃபோனை வச்சிடுறா செல்லோன்னு வீட்டில் கெஞ்சுறாங்க. ஏன்? இவன் டிவியில் என்ன பார்க்குறான்றதை மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த செல்ஃபோனில் என்ன பார்க்குறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. பல வீடுகளில் ராத்திரி 11 மணிக்கு மேலே அதுவும் படுத்துருந்தால் உள்ளுக்குள்ளே போர்வைக்குள்ளே லைட் எரியுது. நம்ம பிள்ளைங்க போத்திருக்கிறாங்க, போர்வைக்குள்ளே லைட் எரியுது. அது உள்ளுக்குள்ளே என்ன லைட் எரியுது, எதுக்காக லைட் எரியுதுன்னு நினச்சி பார்த்தா நமக்கு வயிறு எரியுது. இப்படிப்பட்ட ஒரு போதைக்கு அடிமையானதை போல போய்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அவர் சொல்கிறார், ஜப்பானிய டாக்டர் சொன்னதை பின்பற்றினால் இந்தியாவும் கண்டிப்பாக ஜப்பான் அளவுக்கு வளர்வதற்கு துணையாக இருக்கும். அது இளைஞர்களின் தோள்களில்தான் அந்த சுமை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பின்பற்றுவோமா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.